Hi friends, welcome back to my channel Explore the BF. நான் உங்கள் ஏபி. ஸோ இது ஹைதராபாத் ட்ரிப்போட பார்ட் 2. ஸோ நம்ம வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ளாஸ் இருந்தால் மிஸ்டேக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ லேகாக இருக்குது, போரிங்காக இருக்குன்னு சொல்லி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நம்புகிறேன். போக இம்ப்ரூவ் பண்ணி நல்ல பொசிஷனுக்கு வந்துடுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தான் நான் ஸ்டே பண்ண ஹாஸ்டல். செம்மையாக இருக்குல்ல? Just 700 rupees. We can meet a lot of strangers, travelers. Who is able to work home. I think this is expensive or what? Yeah. People are staying over here also. நான் இங்கே ஸ்டே பண்ணல. Oh, here you stay, huh? Yeah. This one is nice, man. Here, this is also 700, huh? 700. Yeah, I just pay for 560 rupees. How, like, online? Yeah, Agoda. Booking from Agoda. Oh, Agoda. I gave her 700. I'm a VIP member in Agoda. Oh, that's why. Iron பண்ணிக்கலாம், கேம்ஸ் ஆடலாம். Lot of traveler friends. லொக்கேஷன் பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. அது லேக் வியூ, பாண்ட் வியூ. இங்கேயே ஃபுட் அவைலபிளாக இருக்குது. நம்ம கேட்குற ஃபுட் அரேஞ்ச் பண்ணி தராங்க. இது விளையாடலாம், பட் பால் எங்கன்னு தெரில. பால் இருந்தால் விளையாடலாம், பால் இல்லை. இருக்கே பால், கொஞ்ச நாள் விளையாடிட்டு அவ்வளோ பண்ணி மாட்டேன். ஸோ இங்கே தான் நம்ம தங்கியிருக்கோம். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, ஹைதராபாத்க்கு என்ன ஃபேமஸ் அங்கே தான் போகிறோம். ஹைதராபாத் பிரியாணி, த ஃபேமஸ் ஹைதராபாத் பிரியாணி. யூ கேன் சி. அவர் நம்ம ஃப்ரெண்டு சர்வேஷ், ஹாஸ்டலில் மீட் பண்ண ஃப்ரெண்ட். அவரும் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னாரு. அதான் அவரை கூப்பிட்டு போகிறோம். மெயின் திங் லொக்கேஷன் போட்டுக்கலாம். Bawarchi RTC. Yeah. RTC X Road. Okay. Just 13 kilometers. சரி guys, எப்படி போகிறதுக்கு? கரெக்டாக தான் போதா? கரெக்டா? ஓகே. இப்போ நம்ம கரெக்டாக பிரியாணி சாப்பிட்ற கடைக்கு போகிற தூரம் கீழே போயிட்டுருக்கேன். 13 கிலோமீட்டர்ஸ். நான் அந்த இடத்துக்கிட்ட ரீச் ஆகிட்டு உங்களுக்கு எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். பேட்ரி ஏதோ லோன் காமிக்குது, என்னாச்சுன்னே தெரில. நான் பேட்ரி ஃபுல்லாக தான் வச்சுருந்தேன், என்னவோ தெரில, அது பேட்ரி இஷ்யூ. இது ஆந்திரா தெலுங்கானா ஃபுல்லாக பார்க்க முடியும். இந்த மாதிரி பொல்யூஷன் செக்அப் வண்டி வச்சுட்டு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் அப்படிலாம் இல்லை. நம்ம ஊரில் பெட்ரோல் பங்க்கில் அந்த மாதிரி. ஸோ ஃபைனலி ஹைதராபாத் பிரியாணி. நான் பெரிய நான்வெஜ் லவர், ஃபுட்டிலாம் இல்லை. பட் எங்கே பார்த்தாலும் நம்ம ஊரில் ஹைதராபாடி பிரியாணின்னு விற்கிறாங்களா, அதனால் நம்மளும் ஒரு வாட்டி அப்படி என்ன தான் இருக்குது ஹைதராபாத் பிரியாணிலன்னு பார்ப்போம். ஃபுல் டிராஃபிக்குங்க. கம்பேரிட்டிவ்லி சென்னை கம்பேர் பண்ணால் ஹை தான். பெங்களூர், மும்பை கம்பேர் பண்ணால் பரவாயில்ல. ஏன்னா வண்டி கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆச்சு இருக்குது. ஓஹா, we have to record it. Hey, what's that man fucking shit? Hey, we can see us, right? That's great. வேற லெவலுங்க. நான் வரும்போது ரெக்கார்ட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு ஓட்டினதுக்கு அருமையான ஒரு சீனரி கிடச்சிது. We came to the main place. Have you came here? Everything is here. Already you came, huh? No.
ஆஹாஹா பிரியாணி சாப்பிட்டு வரும்போது வீடியோ vlog எடுக்கிறோம். வேற மாதிரி பண்ணுறோம். இன்னும் 4.7 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். என்ன டிராஃபிக்கு, ஒரு 10-12 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் 1/2 hour மேலே ஓடிட்டேன். வேறு லெவல் டிராஃபிக்கு. ஹாய், ஸோ நம்ம வந்துட்டோம். 100 years ஃபேமஸ் ஹைதராபாத் பிரியாணி கோவாட். இங்கே தான் சொன்னாங்க, அது படம். நம்ம போய் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கம் லெட்ஸ் கோ. He's our friend. Sarvesh from Gujarat. Sarvesh from Gujarat. He is also a traveler, full time traveler அவனும். ஸோ நம்ம போய் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம ஊரில் எங்கே பார்த்தாலும் ஹைதராபாத் பிரியாணி விற்கிறாங்கல்ல, நம்ம ஹைதராபாத்லேயே வந்து பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் ஃபஸ்ட்டு திறந்தது தான் இது. அதுவும் ஒன்று தான், நம்ம இங்கேயே சாப்பிடுவோம். Yes, we can sit little bit inside. What about inside? We can sit here. Yeah. ஸோ வந்துட்டோம். ஆர்டர் பண்ணிவிட்டு பிரியாணி வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். ரேட்லாம் வச்சுட்டாங்க. என்ன ஆர்டரு, எப்படி பிரியாணி, என்ன சாப்பிட போகிறோம் பார்ப்போம். இன்னும் ஆர்டர் வருது. ஆர்டர் வாட் யூ வாண்ட்? Biryani. Me too. Let us ask. What biryani, right? Biryani with you will give chicken fried piece? One piece. Not fried piece. So what about biryani without piece? Is it available? Egg and chicken biryani is there, right? Without chicken. In Tamil Nadu we call kuska. You know kuska? Only rice. But chicken kuska, chicken biryani without chicken. I want fried chicken with biryani. Fried chicken, tandoori chicken, chanda. No, 65 like that. Chicken 65. One chicken 65 or in biryani? One chicken 65. And one biryani. Two rice. biryani. No, only rice. Yeah. No. You give both biryani. First you give two biryani. That's all. Normal biryani. Chicken 65 no. I will order it. I will order it. Biryani only rice. Chicken No, biryani. Chicken biryani. Normal biryani. What will last time what happened? I asked without chicken. He gave some other rice. It's not at all a biryani. So why confusion? Let us get biryani itself. ஆர்டர் பண்ணியிருக்கோம். வந்தோடனே கம் வச்சுங்க நம்ம பிரியாணி ஆஃப். தேங்க்யூ. நம்ம பிரியாணி வந்துடுச்சு. மெனுவே பார்க்காம பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம். தந்தூரி நூடுல்ஸு, பிரியாணி, மினி சிக்கன் பிரியாணி, மினி மட்டன் பிரியாணி. தேர் இஸ் a மினி as well. என்னது இது ஒன்று கொடுத்துருக்காங்க, கேர்டு, ரைத்தா. ஐ திங்க் இட் இஸ் brinjal, right? This one? Yeah. நான் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். You should have asked for Is it inbuilt one, no? Yeah, it has. Yeah. So I understand you are going to buy 24 Ultra. Yeah, seriously, I like it. I love it. I'm mad about it. Crazy, man. I like it a lot. Here biryani only one piece it seems. ஒரே ஒரு பெரிய பீஸ் தாங்க பாருங்க. ஒரு பெரிய பீஸ்
அவ்வளோதான். மொத்த பிரியாணிலையும் ஒரு பீஸ் தான் வைக்கிறாங்க இங்கே. நம்ம ஊரில் ஒரு 2-3 பீஸ் வைப்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு லெக் பீஸ் கேட்டுருக்கோம். சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்கு. சூடாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அதெல்லாம் கலைஞ்சிருக்கு. பரவாயில்ல, நானும் டேஸ்ட் பண்ணலான்னு ஆர்வமாக இருக்கேன். இன்னும் சூடு தாங்கல. ஓகே, நல்லா இருக்கு. ஆஹா ஓஹோ அப்படின்லாம் சொன்னாங்க. பட் நம்ம இதெல்லாம் இன்னும் ட்ரை பண்ணல. இந்த ரைத்தா, நம்ம ஊரில் பிரிஞ்சால் கொடுப்பாங்க, கத்திரிக்காய் சொச்சு மாதிரி. இது என்னன்னு பார்க்கணும். நல்லா இருக்கு. How is it, man? Okay. Okay. Not very amazing. Not too low. Not too good, not no. Nice. That's what I said in Tamil, actually. It's not like oh, normal, nice, good. ரைத்தா போட்டு வேறு ரைத்தா ஒன்று ஏதோ எனக்கு தெரியல. இது கொஞ்சம் நம்ம சிக்கன் பீஸ். ஏன் இந்த கட்டி பீஸ் வச்சா எப்படா சாப்பிட்றது? ரொம்ப சூடாக இருக்குங்க. சாப்பிட்ற நேரத்தில் உங்களை விருப்பத்துற மாதிரி இருக்கும். பா, பயங்கர சூடு. இட்ஸ் வெரி ஹாட் பட் நைஸ். ஓகே கை, நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு சாப்பிட்டு ஃபுல்லாக கொஞ்சம் பண்ணுறேன். கடா ஏபிஎஃப் சாப்பிட்டாச்சு. ஹைதராபாடி பிரியாணி சாப்பிட்டாச்சு. பரவாயில்ல, பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தேன். பட் உண்மையாக சொல்லணுன்னா ஏமாறல. ஃபைன், ஐம் நாட் அப்செட். அந்த அளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்தது. காரம் இல்லாமல் எனக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இருந்ததுனால இன்னும் ஹாப்பி தான். ஸோ we explored Hyderabad biryani. ஓகேவா, பார்த்துருப்பீங்க அந்த பிரியாணி எல்லாமே நான் காமிச்சிருக்கேன் வீடியோவில். இட்ஸ் தேர். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக தெரியுதா? மணி இப்போ 4 மணி ஆகுதுங்க. 4 மணி ஆகுது. அங்கே ஃபுல்லாக பனி மாவட்டம் மாதிரியே இருக்குது. அது என்னன்னு தெரியல. தெரிஞ்ச அந்த வீடியோவில் சொல்லுங்கள் கமெண்ட்டில். இது நம்ம இப்போ பார்த்தீங்கல்ல, இது காமிக்கிறேன். நம்ம வண்டி போகிறது அப்படியே அதில் காமிக்குது. பில்டிங் இதுங்க என்ன நானே பார்க்க முடியும். இது சூப்பரில் செம்மையாக இருக்குப்பா. இங்கே நின்று வீடியோ எடுக்கும். ஆஹா, நான் தெரிகிறேனா? தெரியலையே. செம்மையாக இருக்குது. பேர் தாங்க தெலுங்கானா. ஆனால் எல்லாருமே இங்கே ஹிந்தி தாங்க பேசுகிறாங்க. தெலுங்கு பேசினாச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலான்னு பார்த்தா நம்ம தெலுங்கு இங்கே யூஸே ஆகாமல் போயிடுச்சு. அதுதான் ஹைலைட். போங்கடா டே, வெறுப்பாக ஏற்றுறீங்கடா. எனக்கு தெரிஞ்சு இது இந்த ஊரோட நோ. Where should we go? Huh? Coming time? Yeah, we will shoot. I don't know what is this. This is a police headquarters, I think. No? State government secretariat. Okay. So வந்துட்டோம். Now we can walk little round and do little block. Yes. But I have to carry this. ரீச் ஆகிட்டோம் கைஸ், ரீச் ஆகிட்டோம். உங்களுக்கு ஒரு அருமையான வியூ காமிக்கிறேன். வரேங்க.
வேற மாதிரி. ஓ உங்கள் ஃப்ளாகே கண்டிப்பாக இந்தியன் ஃப்ளாகு, ரொம்ப பெரிய ஃப்ளாக் அது. ஸ்டாச்சு ஹைதராபாத் ஆஸ் யூஷுவல் தாங்க. அது நார்மல் ஸ்பீடில் போட்டிங், ஹை ஸ்பீட் போட்டிங்கு. அப்புறம் நார்மலாக அது புத்தா ஸ்டாச்சு கிட்ட போகணுன்னா போகலாம். சோலோ ட்ராவலில் கிட்ட போய் என்ன பண்ண போகிறோம்? நீங்கள் பார்த்துட்டீங்களா, எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் ஹைதராபாத் புத்தா ஸ்டாச்சு. அங்கே ஃப்ளாக் இருக்குது, உங்களுக்கு தெரியுது, இந்தியன் ஃப்ளாக் பெருசாக இருக்குது. அங்கே எக்ஸிபிஷன் ட்ரேட் ஃபேர் மாதிரி அங்கே எல்லோரும் ஆட்டமெல்லாம் இருக்குது போல். ஸோ சென்னை டு ஹைதராபாத் ட்ரிப் எக்ஸ்ப்ளோர்ட் பிரியாணி சாப்பிட்டோம். ஓல்டு பிரியாணி ஹைதராபாத் ஃபஸ்ட்டு அந்த பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிட்டோம். ஸ்டாச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வேறு பிளான் இருக்குது. இந்த பக்கம் ஹோட்டல் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கான், முடிஞ்சால் நான் அதை காமிச்சிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். ரைஸ் இப்போ பார்த்தீங்களா பாருங்க, எவ்வளோ பெரிய ஸ்டாச்சு, ரொம்ப பெரிய ஸ்டாச்சுங்க. இங்கே மட்டும் இல்லை, நான் விஜயவாடாலையும் பார்த்தேன், இங்கேயும் பார்க்குறோம். ரொம்ப பெரிய ஸ்டாச்சு இது. எப்படி இருக்கும், 100 ஃபீட்டு மேலே இருக்கும். பயங்கர ரெஸ்பெக்ட் வச்சுருக்காங்க, பயங்கரமாக இங்கே மதிக்கிறாங்க அம்பேத்கரை. தெருவுக்கு நான் ஸ்டாச்சு பார்த்துருக்கேன், இது ஆனால் ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெருசாக இருக்குது. அங்கே புத்தா ஸ்டாச்சு பார்த்தோம்ல அந்த ரிவருக்கு நடுவில், அதோட பெருசாக இருக்குது இல்லை? 2 பேர் ஒரு சைடு ஸ்டாச்சு செம்மையாக இருக்குது. இன்றைக்கான எக்ஸ்ப்ளோர் முடிஞ்சிச்சுங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சர்வேஷ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு மூடே இல்லை சீரியஸாக போகிறதுக்கு, வேறு மாதிரி வெறுப்பாக இருந்தது. நான் ஹாஸ்டலோட விலாகு, இந்த விலாக் போதான் எக்ஸ்ப்ளோர்ட் ஹைதராபாத் அப்படி போக வேண்டியதான். இன்னும் கோல்கொண்டா மட்டும்தான் இருக்குது. கோல்கொண்டா போயிட்டு கிளம்பலாம். கோல்கொண்டா முடிஞ்சால் போகலாம், இல்லைன்னா கிளம்ப வேண்டியதான். அகெயின் ஸ்டார்டட் ஆஸ் யூஷுவல் டிராஃபிக். எங்கடா போறீங்க, எங்கடா வரீங்க? இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுப்பா. இண்டிகேட்டரை ரைட்டில் போட்டு லெஃப்டில் வந்துருக்கிற. எவ்வளோ அச்சாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது 2 பேரும். I am giving that much horn and no reaction. Both of them are going together. I think here it is better, or else my vehicle also will get stuck inside. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ், இதோட இந்த பார்ட் 2 இந்த இடத்தோட முடியுது. ஸோ இன்னும் இருக்குது ஆக்சுவலாக. இன்னும் ஒரு சின்ன பார்ட் 3 கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ரிமைனிங் ஹைதராபாத் எக்ஸ்ப்ளோர் பண்ணது நீங்கள் பார்ப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் வீடியோஸை. மறக்காமல் ஹெல்மெட் போடுங்க. ட்ராவல் பண்ணும்போது ரெஸ்ட் எடுத்து வண்டி ஓட்டுங்க. எவ்வளோக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு ஆக்டிவாக வண்டி ஓட்ட முடியும். நீங்களே பார்த்துருப்பீங்க, கண்டபடி வண்டியை ஓட்டுறாங்க. அவங்க இஷ்டப்படி உள்ளே போடுவாங்க, வெளியே வருவாங்க. நம்ம 200% கான்ஷியஸாக இருந்தால் மட்டும்தான் சேஃபாக ட்ரைவ் பண்ண முடியும். கூடிய விரைவில் ஜாக்கெட் வாங்கிடுவேன். அப்போ இன்னும் கொஞ்சம் ட்ரைவ் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், சேஃபாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் மட்டும். ஓகே, ஐ நீட் யுவர் சப்போர்ட் கைஸ். டாடா.